Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் Dressல இருக்கிற கை ஓபனை வந்து எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டரி மூலமா வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா அப்படினா கண்டிப்பா Subscribe பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேண்ட் ஸ்டிச் பண்றதுக்கு நான் ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துர்க்கேன், நீடில் எடுத்துர்க்கேன். அத நான் வந்து உங்களுக்கு வீடியோல தெரியணும்ங்கறதுக்காக 4 ஸ்டிக் போட்டுருக்கேன். நீங்க தைக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை நூல் கோத்துக்கோங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கும். நம்ம வந்து ரெடிமேட் Dress இருக்கு இல்லீங்களா, அதுல வந்து நம்ம ஸ்லீவ் ஓபன் கொடுத்திருக்காங்க சென்டர்ல. அது போடும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இல்ல. அதனால கஸ்டமர் வந்து அதுல எப்படியாவது இத தைச்சு கொடுக்க முடியுமா அப்படினு கேட்டிருந்தாங்க. அந்த ஹேண்ட் ஸ்டிச் மூலமா தான் தைக்க முடியும். மிஷின்ல தைச்சோம் அப்படினா சிங்கமா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இதுல வந்துட்டு நம்ம ஜிப் ஃபீடிங் Dressல எல்லாம் வந்து ஜிப் இருக்கும் இல்லீங்களா, அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்டு ஜிப் ஜாயின் பண்ணுவாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி இருக்கு ஃபினிஷிங் ஓபன் வந்து. இது வந்து மிஷின்ல அடிக்க முடியாது. அடிக்கலாம். நம்ம போன தடவை மிஷின் எம்ப்ராய்டரியில வந்துட்டு கிழிஞ்ச துணி தைக்கிறத போட்டுருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படினா நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா மிஷின் இல்லாதவங்க ஹேண்ட் ஸ்டிச் மூலமா எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல காட்டியிருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஏதாவது ரெடிமேட் Dress வந்து கவனிக்காம ஸ்லீவ் ஓபன் இருக்கு அப்படிங்கறத கவனிக்காம வாங்கிட்டீங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச் மூலமா எப்படி நம்ம வீட்லயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டிச் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா herringbone சொல்லிட்டு ஒரு ஸ்டிச் இருக்கு. நம்ம பேசிக் எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிச் மூலமா வந்து நம்ம இந்த ஸ்லீவ் ஓபனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து கிராஸா வரும். லெஃப்ட்ல இருந்து ரைட் எடுக்கணும். நீடில்ல குத்தி மேலேயும் அப்லயும் டவுன்லயும் இந்த மாதிரி குத்திட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிக்ஸாக்கா வந்து நம்ம ஸ்டிச் கிடைக்கும். மேல இருக்கிற ஓபன்ல வந்துட்டு ஊசிய ரைட் சைடு குத்தி லெஃப்ட் சைடு எடுக்கணும். அதுவே வந்து கிராஸா கொண்டு போய் நம்ம எடுக்கணும். ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். அதை ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் கிடைக்கும். நம்ம ஸ்லீவ்ல போடும்போது நம்ம ஸ்கின் வந்து லைட்டா இந்த மாதிரி ஓபன்ல வந்து கிராஸா தெரியும் போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி டிஃபரெண்டாவும் பண்ணலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாகவும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது 1-2 கஸ்டமர் வந்து இந்த கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்கள் இது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மிஷின் இல்லாதப்போ. நார்மல் ஏதாவது நீங்கள் கஸ்டமர் Dress வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்போ மாடர்னாக ட்ரெடிஷ்னலாக போகணுங்கிறப்போ அந்த த்ரெட்டை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா அந்த ஓப்பன் நம்மளுக்கு இருக்க போகுது. வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம், வேணாங்க அப்படியே போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு விட்டு நம்ம வந்து நீடில் வந்து பேக் சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்டிச் ஆகும்போது நம்மளுக்கு கிராஸாக தெரியுது இல்லைங்களா, அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம போட்டு முடிச்ச ஸ்டிச்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கிராஸ் தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் கீழே வந்து ரைட் சைடு விட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். மேலேயும் அதே மாதிரி அதே ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா herringbone ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்லீவ் எது வரைக்கும் ஓப்பன் இருக்கோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஜூமில் காட்டும் போது உங்களுக்கு அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிராஸாக வருது ஸ்டிச் தெரியுது. இது 10 நிமிஷத்து வேலை தாங்க, சீக்கிரமாக முடிச்சிடலாம். மிஷின்லேயே தைக்கிறோன்னா நம்ம டேபிள் டாப் மிஷின்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ரைட் சைடு விட்டு நம்ம லெஃப்ட் சைடு வந்து நீடில் வந்து எடுக்கிறோம். பேசிக் ஹெம்மிங் தெரிஞ்சிருந்ததுன்னா herringbone ஸ்டிச்சு இல்லைன்னா எம்ப்ராய்டரி எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து பெருசாக இருக்காது. ஊசியும் த்ரெட்டுமே நான் பார்த்ததில்ல, எந்த ஹெம்மிங்குமே நான் பண்ணினதில்லை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை 2-3 தடவை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து herringbone ஸ்டிச் வந்து போட்டுருவீங்க. கிராஸாக வருது. மேலேயும் கீழேயும் வந்து நம்ம சேர்த்தி அந்த ஓப்பனை வந்து நம்ம தைக்க போகிறோம் கிராஸாக. அதுதான் இந்த ஸ்டிச்சோட பெனிஃபிட்டு. இது திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நம்ம தைச்ச இது வந்து நம்ம தைச்சிருக்கோன்னே தெரியாது. அது ஒரு டிசைனாக தான் தெரியும். 2 ஜிப் இருந்தது. நீங்கள் ஃபீடிங் Dress யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஜிப்பு போயிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஜிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த
தைச்சிருப்பாங்க இல்லைங்களா த்ரெட்டு, அதில் வந்து சீம் ரிப்பேர் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஜிப்பையும் எடுத்துகிட்டு அது எப்படி நம்மளுக்கு ஃபினிஷிங்காக தான் இருக்கும். நம்ம ஜிப்பு வந்து இது பண்ணி அது இந்த மாதிரியும் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டாப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். ரைட் சைடு வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறவங்களே கையில் ஸ்டிச் பண்ணிக்கிறோன்னு தெரியாது. அது ஒரு டிசைன் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அது வந்து அந்த நம்ம ஸ்கின்ல பட்டு நம்ம ஸ்லீவ் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல பட்டு ஸ்ட்ரெச் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக கிராஸாக தெரியும். ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி அழகாக தெரியும். அதில் நம்ம லைட்டாக ஸ்கின்னு தெரிஞ்சது நல்லா கலராக இருக்கிறவங்களுக்கு நல்லா எடுப்பாக தெரியும். அது நீங்கள் இந்த பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஹேண்டையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் 2 நூல் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஸ்லீவில் வந்து நான் 4 த்ரெட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். 2 த்ரெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். சின்னதாக தெரியும் ஸ்டிச்சஸ்ஸு. நான் அந்த மாதிரி இதை நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். கடைசியில் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வேண்டாத இந்த ஓப்பன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா ட்ரெடிஷ்னலில் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது இருக்கும். சில பேர்த்துக்கு இது பிடிக்காது. அந்த கலருக்காகவும் அந்த மாதிரி யூனிக்காக இருக்க ட்ரெஸ்ஸுங்களுக்காக இது வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் இதை வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கையில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திக்கோங்க. தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.